ஒரு 100 150 200 வியாதி இருக்குங்க. அது ஒன்று சொல்லிட்டு நிறைய வியாதி இருக்குது. இதெல்லாம் வந்ததுனாலே உங்களுக்கு டிக்ளைன்ட்டு தான், பாலிசி தர மாட்டாங்க. ஸோ ஏன்னா அதெல்லாம் நம்மளே நமக்கு கெடுதலை எடுத்துக்கிறது. கரெக்டுங்களா? அதே மாதிரி குரூப் மெடிக்ளைம் பாலிசின்றது நம்ம வேலையில் இல்லைன்னா வேலையில் இருக்க வரைக்கும் தான் அந்த பாலிசி இருக்கும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, இல்லை தங்கத்தில் போடுங்க, இல்லை வேறு எதுலையாவது பணத்தை போடுங்க, எதில் வேணால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லை. அதை பற்றி நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் எதில் வேணால் பண்ணிக்கோங்க, அதுக்கு நான் அட்வைஸ் கொடுக்க மாட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ எடுத்துக்கணும். ரியல் லைஃப் ஸ்டோரி சொல்லுங்களேன். இன்சூரன்ஸ் போடாதனால ஏதாவது ஒன்று நடந்திருக்கு, அப்புறமா அவங்ககிட்ட வந்து இன்சூரன்ஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சில பேர். அதை பற்றி ஏதாவது? சார் நிறைய இருக்குது. ஸோ ரியல் லைஃப் ஸ்டோரின்றது நிறைய இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோன்னு சொன்னேன். அவர் இந்த அப்புறம் எடுத்துக்கிறேன் டிலே பண்ணிட்டே இருந்தார். நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருந்தாப்புல. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்தது, சிவா அந்த மாதிரி வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும், இம்மீடியட்டாக எடுக்கணும் அப்படின்னாரு. இம்மீடியட்டாக எடுக்கணுமா, ஏன் என்னாச்சு அப்படின்னா, இல்லை அப்பாவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஒரு 5-6 நாளுக்குள்ளே வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணணும், 5 லட்சம் ஆகுன்றாங்க. ஸோ இப்போ பாலிசி போட்டு க்ளைம் பண்ணிக்கலாமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறாங்க. எடுக்கவே முடியாது. இமிடியேட்டாக இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க முடியும். இன்றைக்கி எடுத்து உடனே க்ளைமே பண்ண முடியாது. ஓகே. இன்றைக்கே க்ளைம் பண்ணால் ஆக்சிடென்ட் மூலியமாக தான் க்ளைம் பண்ண முடியும். இன்சூரன்ஸ் எப்போ போய் க்ளைம் ஆகும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாலிசி எடுக்கிறோன்னா டே 1லேருந்தே ஆக்சிடென்ட் ரிலேட்டடாக எல்லாமே க்ளைம் ஆயிடும். ஓகே. இப்போ நான் இன்றைக்கி பாலிசி எடுத்துருக்கேங்க, எடுத்துகிட்டு இப்போ நான் சப்போஸ் வெளியில் போயிட்டுருக்கேன், ரோட்டில் போயிட்டுருக்கேன், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இமீடியட்டாக க்ளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆக்சிடென்ட்ன்றது எப்போ நடக்கும்னே தெரியாது. கரெக்டுங்களா? புரியுது. நார்மல் வெயிட்டிங் பீரியட்ன்றது 30 days. ஏன்னா எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸில் வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்குது. ஸோ நார்மல் வெயிட்டிங் பீரியட் 30 days. 30 days கழிச்சு நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீவர், வைரல் ஃபீவர், டெங்கு, மலேரியா, கோவிடு, ஜாண்டிஸ், ஹார்ட் அட்டாக்கு, கேன்சரு, அதாவது இப்போ வந்து ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா இம்மீடியட்டாக அதுக்கு அட்மிட் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தால் அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. அது வந்து 30 days வெயிட்டிங் பீரியட். ஒரு சில டிசீஸ்லாம் ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ்னால் என்னென்னா கேட்ராக்டு, அப்பண்டிக்ஸு, வாஸ்குலர் ஹெட்டேக்கு, டான்சில்ஸு, ஸோ கட்டி வளர்றது, கால் பிளாடர் ஸ்டோனு, கிட்னி ஸ்டோனு, ஹிரண்யா, நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், இது எல்லாமே ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ். இந்த டிசீஸ்லாம் வந்துச்சுன்னா இமீடியட்டாக ஆப்ரேட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. நம்ம தள்ளி கூட போட்டுக்கலாம், பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நீ ரீப்ளேஸ் பண்ணால் உடனே ரீப்ளேஸ் பண்ணணுன்றது அவசியம் இருக்காது. கேட்ராக்ட் இமீடியட்டாக பண்ணி ஆகணுன்ற அவசியம். இது எல்லாமே ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ். இது எல்லாமே 2 years கழிச்சு தான் கவர் ஆகும். ஓகேங்களா? இது எல்லாமே நார்மலாக 2 years கழிச்சு தான் கவர் ஆகும். இது இமீடியட்டாக கவர் ஆகும். இருக்குது பாலிசி, அப்படியும் இருக்குது. பாலிசி எடுத்தோடனே 30 நாள் கழிச்சு இதெல்லாம் கவர் ஆகும்னா இருக்குது. அப்போ 20,000 கட்டுறத 40,000 நீங்கள் கட்டணும். ஓகே, புரியுதுங்களா? எந்தெந்த டிசீஸ்க்கெலாம் நான் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது? நீங்கள் நான் எந்தெந்த டிசீஸ்க்கெலாம் எடுக்க முடியாதுன்னா, இப்போ நார்மலாக வந்து ப்ரீ எக்ஸிங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரீ எக்ஸிங் டிசீஸ்க்கு நிறைய இருக்குது. இப்போ ஆல்ரெடி வியாதிகளில் ஒரு 100கணக்கான டிசீஸ் இருக்குது. அல்சைமர், பைப்போலார் டிஸார்டர், ஸோ ஹார்ட் இஷ்யூ வந்து ஓப்பனாக சர்ஜரி பண்ணியிருக்காங்க, பாலிசி தரமாட்டாங்க. ஸோ கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா பாலிசியே கிடையாது. நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன்னு சொன்னாலும் பாலிசி கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதே மாதிரி ப்ரீமியம் ஜாஸ்தி கொடுத்து கூட நம்ம பண்ண முடியாது. நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க பாலிசிக்கு பணம் கட்டுறதுக்கு. நான் 5 லட்சம் கூட கட்டுறேன், எனக்கு வந்து 50 லட்சத்துக்கு பாலிசி கொடுங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, லிவர், உண்மையிலே எனக்கு கஸ்டமர் இருக்காங்க, அவருக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சார் நான் பணம் 1 லட்சம் கூட கட்டுறேன், பாலிசி கொடுங்க. கொடுக்க முடியாது. கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டயாலிசிஸ் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே டிக்ளைன் லிஸ்ட்டுன்னு ஒரு 100 150 200 வியாதி இருக்குங்க. அது ஒன்று சொல்லிட்டு நிறைய வியாதி இருக்குது. இதெல்லாம் வந்ததுனாலே உங்களுக்கு டிக்ளைன்ட்டு தான், பாலிசி தரமாட்டாங்க. தைராய்டுலேயே ஹைப்பர் தைராய்டுக்கு தரமாட்டாங்க, ஹைப்போ தைராய்டுக்கு தான் பாலிசி உண்டு. ஓகே. ப்ரீ எக்ஸிங் டிசீஸ்ன்னு இருக்குது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய வியாதிகள். இப்போ நான் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு பொண்ணு பேசுகிறாங்க, சுகரு, பிபி, கொலஸ்ட்ராலாக இருந்ததுன்னா பாலிசி எடுத்து 4 வருஷம் கழிச்சு தான் கவர் ஆகும். அது நானும் பார்த்தேன். கிடையாது, தப்பு. இன்றைக்கி தேதிக்கு பாலிசி எடுத்த டே 1 கவரேஜ் கொடுத்துட்ருக்காங்க. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ABCDன்னு சொல்லுவாங்க. ஆஸ்துமா, பிபி, கொலஸ்ட்ரால், டயபெட்டிக், இந்த 4 வியாதிக்கும் டே 1 கவரேஜ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலிசி எடுத்து வந்தாலும் உடனே கவர் ஆகும், இருந்தாலும் கவர் ஆகும். அதுக்கேற்ற ப்ரீமியம் மட்டும் லோட் பண்ணி கொடுக்குறாங்க. 4 வருஷம் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ எல்லா கம்பெனிலேயும் ப்ரீ எக்ஸிங் டிசீஸ் வந்து 3 years. ஸோ 3 yearsலேயே கவர் பண்ணி கொடுக்குறாங்க. 3 வருஷம். ப்ரீ எக்ஸிங் டிசீஸ்ன்றது ஆல்ரெடி இருக்கக்கூடிய வியாதிகள். ஸோ ஒரு சில வியாதிகள்லாம் இருந்தால் பாலிசி கொடுப்பாங்க, ஒரு சில வியாதிகள்லாம் வந்துருச்சுன்னா பாலிசி தரமாட்டாங்க. ஓகே. ஸோ தயவு செஞ்சு பாலிசி எடுக்கணும்னா எப்போ எங்கள் ஏஜில் எடுக்கணும். நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா,
எனக்கு சின்ன வயசு, எனக்கு தேவைப்படாது பாலிசி. சரிங்க, இப்போ சின்ன வயசுன்றீங்க. அடுத்த 10 வருஷம் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணான்றவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். அடுத்த 10 வருஷத்துக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கே அட்மிட் ஆக மாட்டேன், எழுதி கொடுத்துருங்க, என்கிட்ட இன்சூரன்ஸ் எடுக்க வேணாம். நீங்கள் யாரும் சொல்ல முடியாதுல்ல சார். நீங்களோ உங்கள் ஃபேமிலியிலே யாருமே அட்மிட் ஆக முடியாது கண்டிப்பாக. அப்போ அட்மிஷன் ஆனால் என்ன வேணால் நடக்கலாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், கோவிடில் ஒருத்தருக்கு 90 லட்ச ரூபா பில்லு, கோவிடுக்கு 90 லட்சம் பில்லு. இன்சூரன்ஸ் இருந்தனால தப்பிச்சாரு, இல்லைன்னா என்ன ஆகும்? அவங்க தான் அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஆகி நிறைய இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சிம்பிள் விஷயந்தான். நீங்கள் இப்போ இன்சூரன்ஸ் இல்லாதவங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். இன்சூரன்ஸ் இல்லாதவங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பில்லிங் செக்ஷன் போங்க, ரிசப்ஷனில் போய் நில்லுங்க, 1/4 மணி நேரம் நின்றுட்டு முடிவு பண்ணுங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாமா வேணாமான்னு. ஓகே, கண்டிப்பாக எடுத்துருவீங்க. புரிஞ்சுது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் அங்கே போயிட்டுருக்கு, அவ்வளோ இஷ்யூ போயிட்டுருக்கு. இன்றைக்கி கையில் காசு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காதவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் தெரியும். நல்ல சின்ன ஏஜ் தான். எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று கூட சொல்லலாம், 35 வயசு தான் அவங்களுக்கு. 35 இயர்ஸு பாலிசி வந்து நான் தான் வந்து கம்பல் பண்ணி எடுக்க வச்சேன். என்னோடய வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் வந்திருந்தார் ஃபோட்டோகிராஃபர், அவர் கம்பல் பண்ணி எடுத்துருங்கன்னு சொல்லி எடுக்க வச்சேன். இஎம்ஐயில் தான் எடுத்தார். ஓகே, இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. இஎம்ஐயில் எடுத்திருந்தார் பாலிசி. ஓகே, 4 இஎம்ஐ தான் எடுத்திருந்தார். 4 நவம்பரில் எடுத்தார். நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் அவங்க ஒய்ஃப்க்கு திடீர்னு பிபி அதிகமாகி மூளையில் நரம்பு வெடிச்சிருச்சு. அப்பா ஐசியூவில் அட்மிட்டடு, அப்போலோவில் 2.5 லட்ச ரூபா பில்லு கொடுத்துட்டாங்க. கிளைம் பண்ண முடிஞ்சு. அவர் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டுடியோ வச்சுருக்காரு. ஒரு நாளைக்கு வருமானம்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 2000 ரூபா 1000 ரூபா தான் வருமானம் வரும். இஎம்ஐ ஃபுல்லாக கூட கட்டி முடிக்கல. உண்மையிலே அவர் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொன்னார். இப்போ வரைக்கும் அவர் எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அவர் எனக்கு ஏஜென்ட் மாதிரி மாறிட்டார். புரியுது. அதான் சொல்கிறேன்ல, இன்சூரன்ஸுன்றது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். புரியுதுங்களா? நோபல் ப்ரொஃபஷன்றது எதெல்லாம் சொல்லுவோன்னா, மெயினாக வந்து நம்ம டாக்டர்ஸையும் டீச்சர்ஸையும் சொல்லுவோம். அதில் தான் எங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸும் வருவோம். ஓகே. ஸோ இன்சூரன்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக தான் நான் வந்து என்னோட கம்பெனியில் நான் எல்லாமே நான் பண்ணலாம். ஸோ வி ஆர் த ஐஎம்எஃப் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் ஃபர்ம். ஐஆர்டிஏ லைசன்ஸ் எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் சேவிங்ஸ் பிளான் கொடுக்கலாம், ரிட்டையர்மெண்ட் பிளான் கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். பட் இன்சூரன்ஸாக சேல் பண்ணுவோமே. புரியுது. அதான் எங்கள் கான்செப்ட். இன்சூரன்ஸுன்றது ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர் டூல் தாங்க. இன்சூரன்ஸ் இஸ் த, இப்போவும் நான் தெளிவாக சொல்கிறேன், இன்சூரன்ஸ் நாட் அ சேவிங்ஸ் டூல். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, 5 லட்சம் பண்ணாங்க, 5 லட்சம் பாலிசி போடுறேன்ப்பா லைஃப் இன்சூரன்ஸில், எல்ஐசியில் ஒரு 5 லட்சம் பாலிசி போடுறேன், இந்த 50,000 கட்டுறேன், 10 வருஷத்துக்கு பணம் வந்துடும். அது கிடையாது இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் இந்த ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர் டூல், நாட் அ சேவிங்ஸ் டூல். நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும்னா தயவு செஞ்சு இன்சூரன்ஸில் பணத்தை போடாதீங்க. ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் வேறு எதுலையா போடுங்க, தங்கத்தில் போடுங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, எதில் வேணால் போடுங்க. இன்சூரன்ஸில் மட்டும் சேவிங்ஸ் பண்ணணும்னு வராதிங்க. ஓகே. ஸோ ஏன் இன்சூரன்ஸில் வந்து சேவிங்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இன்சூரன்ஸில் யார் சேவிங்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் போடலான்னு பார்த்தீங்கன்னா, பணம் நிறையா இருக்குது, எனக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், பணம் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா நான் பார்ட்டிசிபேட்டிங் பிளானும் இருக்குது. ஸோ அதில் போட்டால் கேரண்டியாக வந்துக்கிட்டு இருக்கும் அமௌண்ட்டு. ரிட்டையர்மெண்ட்டு, பென்ஷன் பிளான் பண்ணலாம். ஓகே. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் தான் தேவை. புரியுதுங்களா? என்னென்ன காரணத்தினால ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும்? அதுதான் சொன்னேன்ல, மெயினாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ரீசனே நான் டிஸ்க்ளோசர் தான். ஓகே. நம்மளுக்கு இருக்க வியாதியும் சொல்லாமல் இருந்திருப்போம், இல்லைனா சொன்னாலும் எழுதாமல் விட்டுருப்பாங்க. இப்போ நான் பிஃபோர் தட் நான் நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன்சூரன்ஸில் ஓப்பனாக சொல்கிறேங்க, யாருமே நீங்கள் வந்து நான் நடிகன் ஆகணும்னு நினைப்பாங்க நிறைய பேர், ஆக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், நான் வந்து எல்லாம் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும், நான் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும், கிரிக்கெட்டர் ஆகணும், நான் ஒரு எழுத்தாளர் ஆகணும், இல்லை நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் சேரணும், இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருப்பாங்க. யாராவது ஒரு ஆள் நான் இன்சூரன்ஸில் சேல்ஸுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா? ரொம்ப 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 குரூஷியலான ஜாப். ஏன்னா என்ன நடக்குதுன்னா, ரெண்டு பக்கமும் தப்பு நடக்குது. ஏன்னா இதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். கஸ்டமர் சுகர் இருக்குன்னு சொல்லியிருப்பார், இல்லை சுகர் பிபி இருக்குன்னு சொல்லியிருப்பார், ஐயோ இது போட்டால் பாலிசி இஷ்யூன்ஸ் ஆகாதே, டே 1 இஷ்யூன்ஸ் ஆகாதேன்னு சொல்லாமல் இவங்க மறைச்சு பாலிசி லாகின் பண்ணிடுவாங்க. எம்ப்ளாயீஸ், அட்வைசர்ஸ், அவங்க டார்கெட் முடிக்கணுன்றதுக்காக நிறைய நடந்திருக்கு. கஸ்டமரும் சொல்லாமல் விட்டுருவார், ஐயோ சுகர் பிபி இருந்தால் நம்மளுக்கு ப்ரீமியம் அதிகமாயிருமோ, கட்ட வேண்டிய பணம் அதிகமாகிடும், அவரும் மறைக்கிறது. அதான் சொல்லலை, அட்மோஸ்ட் குட் ஃபேத். நீங்களும் உண்மையாக இருக்கணும், நானும் உண்மையாக இருக்கணும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ப்ரெஷருக்காக ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது. புரியுது. சர்வீஸ்க்காக தான் பண்ணணும். சர்வீஸ் ஃபஸ்ட்டு, பிஸ்னஸ் நெக்ஸ்ட்டு தாங்க. ஸோ இன்சூரன்ஸில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா,
மெயினாக நான் டிஸ்க்ளோசர் தான், ஓகே. வேறு எதுக்காகவும் ரிஜெக்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த 2 இயர்ஸ் வியாதிகள் எல்லாமே முன்னாடியே வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி ஹிரண்யா இருக்கும், சொல்லாமல் ஹிரண்யா ப்ராப்ளம் இருக்கும், சொல்லாமல் பாலிசி எடுத்துடுறது. பாலிசியை போட்டு போயிட்டு அப்புறம் ஏன்னா ஹிரண்யாலாம் பிளான்டு ட்ரீட்மெண்ட்டு, அது எப்போனா நம்ம பிளான் பண்ணி எடுத்து பண்ணிக்கலாம். பாலிசி எடுத்துகிட்டு 30 நாளில் கவர் ஆகும்னு இவங்க சொல்லிடுவாங்க. 30 நாளில் கவர் இதுவும் அதான் மிஸ்செல்லிங்கும் நடக்கும் நிறையா. 30 நாளில் கவர் ஆகும்னு சொல்லிடுறது. டார்கெட் அச்சீவ் பண்ணுன்றதுக்காக இந்த 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் சொல்கிறது கிடையாது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாலிசி எடுத்து ஹிரண்யா கவர் ஆகும்ட்டு அதுக்கப்புறம் 30 நாள் கழிச்சு அட்மிட் ஆனால் என்ன சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில், இது 24 மந்த்ஸ் கழிச்சு தான் கவர் ஆகும். ஓகே, அதுதான் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கணும், ப்ராப்பராக விஷயங்களை சொல்லி எடுக்கணும் இன்சூரன்ஸில். ஸோ அதுக்காக தான் we are started at coverageprovider.com. ஸோ we are only giving coverage provider மட்டும்தான், கவரேஜ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ பியூர் இன்சூரன்ஸை மட்டும் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோன்னு முடிவு பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே எங்கள் கம்பெனியில் சேல் பண்ணக்கூடிய விஷயமே இல்லை. ஓகே. உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் பெஸ்ட்டான ப்ராடக்ட் வேணுமா எங்ககிட்ட நீங்கள் வரலாம். ஓகே, இப்போ நான் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை? அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஆதார் பேன் இருந்தாலே போதும். உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், எல்லாரோட பேர், டேட் ஆஃப் பர்த், ஹைட்டு, வெயிட்டு, அவங்களோட இதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எதுனா இருந்தால் சொல்லணும், அவ்வளோதான் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு. பட் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து சேலரிடு பர்சன் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு. சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களோட சேலரி ஸ்லிப் தேவை. ஓகே, புரியுது. செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் நீங்கள் 3 வருஷம் ஐடி காப்பி வேணும். ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ் அதுக்கு சேலரிக்கும் நான் சேலரி? ஆனால் இப்போ வந்து சேலரிடு என்கிட்ட சேலரி செல்ஃப் எம்ப்ளாய்டு என்கிட்ட ஐடி இல்லை அப்படின்னா கூட ஜிஎஸ்டி மட்டும் இருந்தால் கூட அதை வச்சு கூட பாலிசி கொடுக்குறோம். பிஸ்னஸ் மேன்ஸ் மாதிரி பிஸ்னஸ் மேனுக்கு ஜிஎஸ்டி இருந்தாலே போதும். ஓகே, அவங்கள்ட்ட ஐடி ஃபைல் பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்ம ஜிஎஸ்டி வச்சு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சில கம்பெனிஸ் இப்போ வந்து இன்கம் ப்ரூஃப் கூட, ஏன்னா இன்கம் ப்ரூஃப் தான் யார் வந்து ஒரு ஃபேமிலியில் இன்கம் ஓரியன்ட் பர்சனாக அவங்களுக்கு தான் அங்கே டேர்ம் இன்சூரன்ஸ் தேவை. புரிஞ்சுங்களா? நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, என்கிட்ட எங்கள் அப்பாவுக்கு இன்சூரன்ஸ் போட முடியுமா, டேர்ம் இன்சூரன்ஸு 50 லட்சத்துக்கு, எங்கள் அம்மாவுக்கு 50 லட்சத்துக்கு போட முடியுமான்னு கேட்குறாங்க. இதுலேருந்தே தெரியலையா அப்பா அம்மாவுக்கு ஏன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்? அவங்களுக்கு 60 வயசு 65 வயசு ஆகி போச்சு. இது அவங்க அறியாமையிலே கேட்கல, அவங்க எப்படியோ ஏதோ ஒன்றா நடக்கும், அப்போ நம்மளுக்கு இந்த 50 லட்சம் வருமா? அதான் சொல்கிறேன்ல, இன்சூரன்ஸில் வந்து நம்ம என்றைக்குமே அதை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இன்சூரன்ஸ் வந்து ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 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 ஈவெண்ட் ஏதோ நடக்குது அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகுமே தவிர்த்து நம்ம அதை ப்ராப்பராக பர்டிகுலராக எடுத்து யூஸ் பண்ணவே முடியாது. ஓகே, புரியுதுங்களா? ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து யார் யூ இஸ் த இன்கம் ஏர்ன்டு பர்சன் இந்த ஃபேமிலி அவங்க தான் எடுக்க முடியும். ஓகே, புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டையும் ரொம்ப உண்மையாக இருந்துக்கணும், என்னென்ன இருக்கோ அதெல்லாம். வி ஆர் த பிரைமரி அண்டர் ரைட்டர். ஓகேவா? இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ் இஸ் த பிரைமரி அண்டர் ரைட்டர். இப்போ நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்கன்னா நாங்கள் தான் உங்கள்கிட்ட ப்ரொபோசல் ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம். ஓகே. ஸோ நீங்கள் என்கிட்ட நீங்கள் உண்மையாக சொல்லணும், நானும் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் எல்லா விஷயத்தையும். சார் இந்தந்த கண்டிஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கணும். புரியுதுங்களா? 2 இயர்ஸில் கவர் ஆகும், 1 இயர்லேருந்து 30 டேஸ்லேருந்து உங்களுக்கு இந்த வியாதிலாம் கவர் ஆகும், 2 இயர்ஸ் கழிச்சு இந்த வியாதிலாம் கவர் ஆகும், இந்த வியாதிலாம் கவர் ஆகாது. இப்போ நீங்கள் என்னென்ன வியாதிலாம் கவர் ஆகாதுன்னு கேட்டிங்கல்ல, என்னென்ன வியாதிலாம் கவர் ஆகாதுன்னா ஆல்கஹாலிக் மூலியமாக வரக்கூடிய வியாதிகள் கவர் ஆகாது. ஓகே. சிகரெட்டை ஸ்மோக் பண்ணுறாங்க, அது மூலிமா வரக்கூடிய வியாதிகள் கவர் ஆகாது. புரியுதுங்களா? பர்மனெண்ட்டாக. ஸோ ஏன்னா அதெல்லாம் நமக்கு கெடுதலை எடுத்துக்கிறது. கரெக்டுங்களா? இப்போ சிகரெட்டை நான் அடிக்கிறேன், அது எனக்கு என் உடம்பு நானே தானே கெடுத்துக்கிறேன். அதுக்கு எப்படி இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்து கொடுக்க முடியும், கிளைம் கொடுக்க முடியும்? கரெக்டு தான். ஹெல்த் இன்சூரன்ஸில். ஆனால் லைஃப் இன்சூரன்ஸில் உண்டு. லைஃப் இன்சூரன்ஸில் ஸ்மோக்கர் நான் ஸ்மோக்கர் ரெண்டுக்கும் ப்ரீமியம் வேறு. ஓகே. ப்ரீமியம் ஸ்மோக்கராக இருந்தால் ப்ரீமியம் 20,000 கட்டுறதுல 40,000 கட்டுவார். நான் ஸ்மோக்கர் 20,000 தான் கட்டுவார். லைஃப் ஸ்மோக்கரை விட்டுங்க, ஸ்மோக்கிங்கை விட்டுருங்க. இப்போ இது எல்லாருக்குமே சொல்கிறேன், ஸ்மோக் பண்ணாதீங்க. ஸ்மோக் பண்ணுறனால நம்மளுக்கு இன்சூரன்ஸும் கிடைக்காது, ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைமும் கிடைக்காது. அப்படியே எடுத்தாலும் 20,000 கட்டுறத 40,000 கட்டணும். ஓகே. ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வருது, ஆல்கஹாலிக் மூலிமா லிவர் ப்ராப்ளம் வருது, ஆல்கஹாலிக் பான்க்ரியாட்டிஸ் வருது, கவர் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம். நான் தெரிஞ்சே உடம்பை கெடுத்துக்கிறேன்னு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் தெரிஞ்சால் எப்படி அவங்க கிளைம் தர முடியும்? கரெக்டாக. இன்சூரன்ஸுன்றது ஒன்றும் இல்லைங்க, ஒரு கான்செப்ட் தான். சீட்டு போடுறீங்கல்ல,
நீங்கள் வாட் இஸ் த இன்சூரன்ஸ்னு ஸ்டார்டிங்கில் கேட்டிங்கல்ல, அதுக்கு நான் ஒரு சிம்பிளாக சொல்ல பாருங்க. சீட்டு போடுறீங்க, ஒரு 20 பேர் போடுறீங்க. 20 பேர் போட்டு ஒரு ஆளுக்கு ஃபஸ்ட்டு மாதம் சீட்டு கொடுக்குறாங்க, கரெக்டாக. அடுத்து 2ஆம் மாதம் ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் கான்செப்ட். 100 பேர் 500 பேர் 1,00,000 பேர் பணம் கட்டுறாங்க. யார் அட்மிட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் இன்சூரன்ஸை யூஸ் பண்ணவே இல்லை, எனக்கு தேவையில்லையே, யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக தானே போகுது பணம், எனக்கு நான் கட்டி பணம் வேஸ்ட்டாக தானே போகுது. வேஸ்ட்டு கிடையாது, உங்கள் பணம் வேறு ஒருத்தருக்கு உதவுதுன்னு அர்த்தம். இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பணம் வச்சுக்கிட்டேவா ஆரம்பிக்கிறாங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லட்சமாக பணம் வச்சுருக்காங்களா? ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட பணம் கலெக்ட் பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணி யார் அஃபெக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, புரியுதுங்களா? இப்போ நான் பாலிசி ஒரு 1,00,000 பேர் எடுத்திருக்காங்கன்னா 1,00,000 பேருமே என்ன அட்மிட் ஆயிடுவாங்களா என்ன? கிடையாதுல்ல. அதில் ஒரு 10-15 பேர் அட்மிட் ஆகிறாங்க. அந்த 1,00,000 பேர்கிட்ட வாங்கின பணத்தை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க, திருப்பி அவங்க ரெனியூவல் பண்ணுவாங்க. திருப்பி இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள், செட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து யாருக்கு அஃபெக்டட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த மாதிரி சர்வீஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் வந்து உண்மையிலே சொல்கிறேன், இன்சூரன்ஸில் பணத்தை போட்டு ஏமாந்தேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இன்சூரன்ஸில் சேவிங்ஸ் பண்ணாதீங்க, வேறு எதுலையா சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு. புரியுதுங்களா? இன்சூரன்ஸாக வாங்குங்க. ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் வரைக்கும் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்க முடியும்? எல்லாருக்குமே எடுக்கலாங்க. ஓகே. இப்போ நான் இருக்கேன், என் குடும்பத்தில் எனக்கு, என் ஒய்ஃபுக்கு, என் குழந்தைக்கு, எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்குமே எடுக்கலாம். ஃப்ளோட்டர்லேயும் எடுக்கலாம், இண்டிவிஜுவலாகவும் எடுக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? ஒவ்வொரு கம்பெனிஸ், அதான் கம்பெனிஸ் வேரி ஆகும். புரியுதுங்களா? ஒவ்வொரு கம்பெனியில் வேரி ஆகும். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபு ஸ்பௌஸு 2 கிட்டு வரைக்கும் கொடுப்பாங்க. ஒரு கம்பெனியில் செல்ஃபு ஸ்பௌஸு 3 கிட்டு வரைக்கும் கொடுப்பாங்க. ஒரு கம்பெனியில் 4 கிட்டு வரைக்கும் கொடுப்பாங்க. ஒரு கம்பெனியில் செல்ஃபு ஸ்பௌஸுக்கு 2 கிட்டு, ஃபாதர் மதர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் கொடுக்குற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா செல்ஃபு ஸ்பௌஸு 3 கிட்டு, ஃபாதர் மதர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே பாலிசியில் ஃப்ளோட்டரா. ஓகே. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிசி இருக்குது. இது சம் இன்சூர்ட்னு ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்கல்ல, அந்த அமௌண்ட் எப்படி? நான் ஒரு ஃப்ளோட்டரில் ஒரு 4 பேருக்கு எடுத்திருக்கேன், அந்த சம் இன்சூர்ட் அமௌண்ட்டை நான் ஒரு தடவை அட்மிட் ஆகிடுறேன். இப்போ எனக்கு நான் செலவழிச்சிட்டேன், மற்ற 2 பேருக்கும் இந்த ஃபியூச்சரில் எதாவது ஆச்சுன்னா அதை நான் திரும்ப எப்படி? இப்போது இன்சூரன்ஸ் இது 1 இயர் கான்ட்ராக்ட். ஓகே. நான் சொல்கிறது எல்லாமே 1 இயர் கான்ட்ராக்ட். இப்போ நீங்கள் பைக்கு காருக்கெலாம் இன்சூரன்ஸ் போடுறீங்க, வருஷம் கட்டிட்டுருங்க, கரெக்டாக? அது மாதிரி இதுவும் 1 இயர் தான் கான்ட்ராக்ட். ஸோ இந்த 1 இயருக்கு அப்புறம் திருப்பி சம் இன்சூர்ட் ரீஸ்டோர் ஆகும், திருப்பி இன்னொரு சம் இன்சூர்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, 10 லட்சம் இப்போ நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஆமாம். இப்போ யாராவது ஒருத்தவங்க அட்மிட் ஆகிட்டாங்க, ஒரு 5 லட்சம் ஆயிடுச்சு, பேலன்ஸ் 5 லட்சம் இருக்குது, கரெக்டாக? அடுத்த வருஷம் திருப்பி அந்த 10 லட்சம் ஆட் ஆயிரும். ஓகே. இல்லை, நான் அந்த ஒரு வருஷத்துலேயே நான் அட்மிட் ஆகியிருக்கேன், எனக்கு அதில் 8 லட்சம் எனக்கு செலவாயிருச்சு, மீதி 2 லட்சம் தான் இருக்குது. என் ஃபேமிலியில் இன்னொருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அதான் இப்போ இருக்க பாலிசியில் எல்லாமே மோஸ்ட்லி அன்லிமிட்டட் ரீஸ்டோர் கொடுத்துட்றாங்க. இப்போ நான் சொல்கிற பாலிசி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பாலிசி எடுத்திருக்கீங்க, 5 லட்ச ரூபா 10 லட்சத்துக்கு கவரேஜ் எடுத்திருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு ஃபீவருக்கு போய் அட்மிட் ஆகிறீங்க, 1 லட்ச ரூபா வந்துருச்சு, பில்லு கொடுத்துட்டாங்க, பேலன்ஸ் 9 லட்சம் இருக்கா, நீங்கள் கிளைம் பண்ணிட்டாலே இன்னொரு 10 லட்சம் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டோர் ஆயிரும். ஓகே. அப்போ 9 லட்சம் ப்ளஸ் ஒரு 10 லட்சம் 19 லட்சம். அப்போ 2வது கிளைம் சேம் இயர் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் 19 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்துக்கலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்ரி இயர் அன்லிமிட்டட் டைம் ரீஸ்டோர் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நீங்கள் கிளைம் பண்ணாலும் ஈக்குவல் சம் அஷ்யூர்ட் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். புரியுது. 10 லட்சம் எடுத்துருக்கீங்க, அடுத்த வருஷம் 20 லட்சம் ஆகும், 30, 40, 50, 10 டைம்ஸ் வரைக்கும் வேணால் எடுத்துக்கலாம். அன்லிமிட்டட் டைம்ஸ். இப்போ ஒருத்தர் 10 லட்சம் எடுத்திருக்காரு, ஆட்டோமேட்டிக்காக ஒரு 20 வருஷம் கட்டியிருக்காரு, 2 கோடி ரூபா வரைக்கும் இருக்கும் கவரேஜ். ஏன்னா எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசனா, எவ்ரி இயர் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறுது. 2வது இன்றைக்கி வந்து மெடிசன்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அதிகமாகிட்டே இருக்குது. 2018 ட்ரிபிளமில் ஒருத்தர் பாலிசி ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணியிருக்காரு, ஓப்பனாக சர்ஜரி, 4,50,000 ரூபாய்க்கு. ஓகே. சேம் 2024 9 லட்சம், அப்படியே டபுள் த ரேட் ஆஃப் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ ஒரே சர்ஜரி தான், ஆனால் ரேட் அதிகம், 6 வருஷத்தில் அப்படியே டபுள் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா கம்பெனியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கவரேஜாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க எவ்ரி இயர். புரியுது. ஓகே. என் ஆஃபீஸில் குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்காங்க எல்லாருக்கும். ஓகே. அதில் இருக்கும்போது நான் அதில் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, நான் திரும்ப எதுக்கு உங்கள்கிட்ட குரூப் மெடிக்ளைம் பாலிசி இருக்கிறது ஓகே. அந்த பாலிசியை தான் சொல்கிறேன்ல, பாலிசி கண்டிஷன்ஸை நம்ம பார்க்கணும். ஒரு சில குரூப் மெடிக்ளைமில் எல்லாமே கொடுப்பாங்க, ஒரு சில மோஸ்ட்லி குரூப் மெடிக்ளைம் பாலிசி என்னென்னா எம்ப்ளாயிக்கு எடுத்தாகணுன்ற ரூலு, அதனால் எடுப்பாங்க கம்பெனி. அந்த பாலிசியில் எல்லாத்துக்கும் லிமிட் வச்சுருப்பாங்க.
ரூம் ரெண்ட்டுக்கு லிமிட் இருக்கும், ஐசியூக்கு லிமிட் இருக்கும், கன்சூமபிள்ஸ்ன்றது கவர் ஆகாது. அதே மாதிரி ஒரு சில வியாதிக்கெலாம் லிமிட் வச்சுருப்பாங்க. அப்பண்டிக்ஸுக்கு இவ்வளோ தான் கொடுப்போம். ஏன்னா எனக்கே இது நடந்திருக்குங்க. நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலை. உண்மையிலே என்னோட ஸ்டோரியே உண்மை தான் அது. ஓகே. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலை. சரி நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் கம்பெனியில் வச்சுருக்காங்களே, இன்சூரன்ஸ் போட்டுக்குவோம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. போய் பார்த்தா அப்பண்டிக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் கோவிட் டயத்தில் எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலை. அப்பண்டிக்ஸ் நார்மலாக 60,000 ஆகும். ஆனால் அந்த டயத்தில் கிட்டத்தட்ட 1,60,000 ஆயிடுச்சு. ஓகே. ஓகேங்களா. நான் ஜிஎம்சியில் இருக்கேன்னு சொல்லிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம்னு விட்டாச்சு. வெறும் 30,000 தான் கொடுத்தாங்க கிளைம். ஜிஎம்சியில் இருந்தவங்களுக்கு அப்பண்டிக்ஸுக்கு 30,000 தான் லிமிட்டு. எவ்வளோ வேணால் பேசி, நீ எங்கே வேணால் போய் பேசி, என்ன வேணால் பேசி, அவ்வளோதான் லிமிட்டு. இந்த பாலிசி இவ்வளோ தான் லிமிட்டுன்ட்டாங்க. 1,30,000 கையிலேருந்து தான் என் ஒய்ஃப் ரெடி பண்ணாங்க கஷ்டப்பட்டு. புரியுதுங்களா. ஸோ குரூப் மெடிக்ளைம் பாலிசியில் இந்த பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி குரூப் மெடிக்ளைம் பாலிசின்றது நம்ம வேலையில் இல்லைன்னா, வேலையில் இருக்க வரைக்கும் தான் அந்த பாலிசி இருக்கும். வேலையில் இல்லைன்னா தான் நமக்கு பாலிசி தேவைப்படும். நமக்கு வேலையில் இருக்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலையில் இல்லாத போது நம்மளுக்கு ஏதாவது வியாதி, நான் சொன்ன மாதிரி டிக்ளைன் லிஸ்ட் எதனா டிசீஸ் வந்துருச்சுன்னா எடுக்க முடியாது பாலிசியை. புரியுது. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி சென்னை லைஃபாக இருக்கட்டும், மெட்ரோ லைஃப் எல்லாமே இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு ஒரு 2,000 3,000 ஒரு உதிரியாக செலவு பண்ண தான் செய்கிறாங்க. கரெக்டாக? கண்டிப்பாக. நம்ம வெளியே போய் ஒரு டீ குடிக்கனாலே எவ்வளோ செலவு. ஆமாம். இன்றைக்கி டீ ரேட்டு 15 ரூபா மாற்றிட்டாங்க. நீங்கள் தேட்டருக்கு போனீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு படத்துக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து 300 200 300 டிக்கெட்டு. அங்கே பாப்கார்ன் 600 1000 அதுவே 1000 இல்லாமல் அது மாதிரி மாதத்துக்கு எக்ஸஸாக தேவையில்லாத செலவுகள். இதெல்லாம் வந்து தேவையில்லாத செலவுன்னு சொல்லலை, கொஞ்சம் எக்ஸஸான செலவுகள்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பதிலாக நீங்கள் இன்சூரன்ஸ் செலவு ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸை மஸ்ட்டாக எடுத்துருங்க. ஓகே. ஒரு 2,000 தான் வரும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்தனா ஒரு 2,000 2,500 தான் மாதமே வர மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் உள்ளே எடுத்துக்கோங்க. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, இன்சூரன்ஸ் வந்து பணக்காரங்க எடுக்கிறது, பணம் இருக்கவங்களுக்கு எடுக்குது, தேவைப்படும் போது எடுத்துக்கிறது. பணக்காரங்களாம் அந்த எல்லாருமே இன்சூரன்ஸ் எடுத்துருப்பாங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு பணத்தோட அருமை தெரியும். உண்மையிலே பணக்காரங்க ஏன், ஆனால் உண்மையிலே பணக்காரவங்களுக்கு இன்சூரன்ஸ்ன்றது ரெண்டாவது நீடு தான். அவங்கள்ட்ட பணம் இருக்குது. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், ஸோ அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், பணம் இல்லாத நார்மலாக சம்பாதிக்கிறவங்க எல்லாருக்குமே தான் இந்த இன்சூரன்ஸ் தேவை. ஏன்னா பணக்காரங்கிட்ட காசு ரெடியாக வச்சுருப்பாங்க. 5 லட்சம். இப்போ உங்கள் வீட்டில் 5 லட்சம் வச்சுருக்கீங்களா? இல்லை. என் வீட்லேயும் கிடையாது. புரிஞ்சுங்களா. 5 லட்சம் ரெடியாக இருக்குதான், பாலிசி எடுக்க தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி போனால் ஆஸ்பத்திரி போனால் சின்ன சர்ஜரினாலும் 2 லட்சம் 3 லட்சம் ஆக்கிடுறாங்க. கண்டிப்பாக. புரியுதுங்களா. ஸோ அதனால் பணக்காரங்கிட்ட தான் வந்து பாலிசி இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக, ஏன்னா அவங்க எல்லாருமே பணக்காரங்க எல்லாருமே பாருங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க பணத்தை கரைய விடாமல் பார்த்துக்குருவாங்க. ஓகே. சப்போஸ் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். நம்மளை மாதிரி பீப்புள்ஸாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம், அது கொஞ்சம் இன்னும் அடுத்த இன்க்ரிமெண்ட் வரட்டும், அடுத்த பார்த்துக்குறோம், பொங்கல் முடியட்டும், தீபாவளி முடிஞ்சிடும், தீபாவளி செலவெல்லாம் இருக்கட்டும் முடியட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் முடியட்டும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிட்டு பாலிசி அப்புறம் கேட்குறாங்க. புரியுது. அதனால் தயவு செஞ்சு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, இல்லை தங்கத்தில் போடுங்க, இல்லை வேறு எதுலையாவது பணத்தை போடுங்க. எதில் வேணால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லை. அதை பற்றி நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் எதில் வேணால் பண்ணிக்கோங்க, அதுக்கு நான் அட்வைஸ் கொடுக்க மாட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ எடுத்துக்கோ.